லீனாக இருக்கணும், ஆப்ஸ் இருக்கணும், உனக்கு வந்து செஸ்ட் இந்த இடம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு கிளம்பி போய் நிற்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு நின்று பாருங்க. ஒரு ஷேப் தெரியணும். சைடில் நின்று பாருங்க. எப்படி அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணாலே போதும் நான் சொல்கிறேன். அப்பர் பாடிக்கு ஈவனா லோவர் பாடி. இப்போ லோவர் பாடி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்பர் பாடி இருந்ததுன்னா ஹார்ட் கோராக தெரியும். ஏன்னா எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். பேலன்ஸாக இருந்தால் அதோட லுக் அப்ரிஷியேட் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இதை ஷேப்பாக மெயின்டைன் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து கிராப் டாப் யூஸ் பண்ணுற உமன்ஸாக இருக்காங்க அப்படின்னா தொப்பை விடாமல் பார்த்துப்பாங்க. சாரி கட்டுறவங்க இருந்தாங்கன்னா சாரிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ குண்டா இருக்காங்கன்னா அதை மறைக்கிறதுக்காக ட்ரெஸ் போடுவாங்க. கரெக்டாக. இப்போ நான் ஸ்லீவ்லெஸ் போடணும் அப்படின்னா எனக்கு கை பெருசாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து லெகின் போடுறேன்னு நினைக்கிறவங்க எனக்கு தைஸ் ரொம்ப பெருசாக தான் போட மாட்டாங்க. ஐயோ ஒரு மாதிரி எனக்கு அசிங்கமாக ட்ரெஸ் எடுக்கும் போதே யோசிச்சு தான் எடுப்பேன். ஒரு மாதிரி லூஸியாக ஆடுது. இதே வந்து அந்த மாதிரி லூசி மசில் இல்லாமல் ஃபிட்டாக இருக்க லெகின் போட்டால் அவங்களுக்கு தெரியும். அப்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் உங்களோட ஃபிசிக்கை நீங்களே கெஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போது அந்த இடத்துல ஒர்க் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உமன்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்கள கொஞ்சம் நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டா தான் நம்ம வந்து இதில் வெளியே வர முடியும். அக்செப்ட் பண்ணிக்காமல் நான் எஃபோர்ட் போடாமல் உங்களுக்கு ரிசல்ட் வராமல் கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம்னா அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்க தான் ஆப்போசிட் பர்சன் எனக்கு என்னப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்போது நீங்களே இருக்கீங்கன்னா செல்ஃப் கேர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது தகுந்த மாதிரி உங்கள் பாடி ஷேப் இருக்க போகுது.